வணக்கம். சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளை வாசிப்பது தேவா மதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். துர்காவ் கண்டோனில் கார்களில் திருட முயன்ற 2 போலீசாரினால் கைது. கிராவுண்டன் மலையில் பாரா கிளைடர் விபத்தில் விமானி ஒருவர் படுகாயம். ஜூரிச்சில் சட்டவிரோத சூதாட்ட நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பணம் மற்றும் ஆயுதங்கள் மீட்பு. ஜெனீவா அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி. திருடப்பட்ட உளவு இயந்திரத்தை A3 நெடுஞ்சாலையில் ஓட்டிச் சென்றவரினால் பரபரப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். VTS Finance GmbH சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க, வீட்டுக்கடன், தனிநபர் வங்கிக் கடன், வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா? மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா? உங்களுக்கு தரமான முறையில் சோலார் பூட்டி தரப்படும். விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம். VTS Finance GmbH. மே 11, 2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துர்காவ் கேன்டோனல் காவல்துறையினர் மார்ஸ்டெட்டனில் 2 சந்தேகத்திற்குரிய கார் திருடர்களை கைது செய்துள்ளனர். அந்த 2 பேரும் வான்ஹோப்திராசவில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை சோதனை செய்து மற்ற வாகனங்களுக்குள் நுழைய முயன்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. காலை 6:30 மணிக்கு சற்று முன்பு சந்தேகத்திற்கு இடமான 2 நபர்கள் நிறுத்தப்பட்டிருந்த கார்களை சேதப்படுத்துவதாக கண்டோனல் அவசர அழைப்பு மையத்திற்கு தகவல் கிடைத்தது. விரைவான எதிர்வினை மற்றும் உடனடியாக தொடங்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பின்னர் அவசர சேவைகள் சிறிது நேரத்திலேயே 2 சந்தேக நபர்களை கைது செய்ய முடிந்தது. கைது செய்யப்பட்ட 34 வயதான மொரோக்கோ மற்றும் 30 வயதான அல்ஜீரியர் இருவரும் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட போது சந்தேகத்திற்குரிய திருடப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குற்றப்புலனாய்வுத்துறை தற்போது என்ன வகையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன, அவை சம்பந்தப்பட்ட வாகனத்திலிருந்து வந்ததா என்பது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துர்காவ் கேன்டோனல் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தி வருகின்றனர். குறுகிய நிறுத்தங்களின் போது கூட வாகனங்கள் எப்போதும் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பைகள், மின்னணு சாதனங்கள் அல்லது பணம் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை காரில் ஒருபோதும் தெரியும்படி விடக்கூடாது எனவும் அவை குற்றவாளிகளை எளிதில் ஈர்க்கக்கூடும் எனவும் காவல்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 2 எதிரான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. மாகாணத்தில் மேலும் குற்றங்களுக்கு அவர்கள் பொறுப்பா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 2024 டிசம்பர் மாதம் ஆஸ்திரியாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஒரு விமான பணியாளர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து தற்போது அந்த விபத்து தொடர்பான விசாரணையை சுவிட்சர்லாந்து அதிகாரப்பூர்வமாக மேற்கொள்ளுவதாக அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரிய போக்குவரத்து அமைச்சகம், சுவிஸ் போக்குவரத்து பாதுகாப்பு விசாரணை வாரியமும் இணைந்து இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தகவல் வெளியிட்டுள்ளன. விமான விபத்துக்கள் வழக்கமாக நிகழும் நாட்டிலே விசாரிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த விசாரணையை ஆஸ்திரியா ஏற்க முடியாத சூழ்நிலை உருவானது. விசாரணை நடத்தும் ஆஸ்திரியா பாதுகாப்பு விசாரணை வாரியத்தில் சில ஊழியர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது விசாரணை தொடங்கப்பட்டவையினால் பாகுபாடு குற்றச்சாட்டுகளை தவிர்க்கும் நோக்கில் ஆஸ்திரிய பாதுகாப்பு விசாரணை வாரியம் பொறுப்பினை சுவிட்சர்லாந்திடம் ஒப்படைக்கும் முடிவினை எடுத்துள்ளது. இதனை அடுத்து சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து பாதுகாப்பு விசாரணை வாரியம் இந்த விசாரணையை முழுமையாக மேற்கொள்ளுவதை ஒப்புக்கொண்டுள்ளது. 2024 டிசம்பர் 23 அன்று ஹங்கேரியின் புக்ரெஸ்ட் நகரத்திலிருந்து சுவிட்சர்லாந்தின் சூரிச்சை நோக்கி புறப்பட்ட சுவிஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் A220 விமானம் இயந்திர கோளாறு மற்றும் விமானத்தின் உள்பகுதியில் புகை ஏற்பட்டதை காரணமாக கொண்டு ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த 74 பயணிகளும் 5 பணியாளர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தனர். பலர் காயமடைந்துள்ளதோடு இவர்களில் சிலர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். விமான பணியாளராக இருந்த 23 வயதான இளைஞர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த போதும் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் விரிவான விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது.
மே 11, 2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் கிராவுண்டன் கண்டோனின் பேனி நகராட்சியில் ஒரு பாராகிளைடிங் விபத்து ஏற்பட்டது. ஆல்பைன் மேய்ச்சல் பகுதியில் 49 வயதான விமானி ஒருவர் தரையில் பலமாக மோதியதில் மிதமான காயங்களுக்கு ஆளானார். கிராவுண்டன் கண்டோனல் காவல்துறையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி காலை 11:30 மணியளவில் பாராகிளைடரின் வலது பக்கம் திடீரென சரிந்து விழுந்தது. இந்த விபத்து தரையிலிருந்து சுமார் 10 மீட்டர் உயரத்தில் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்ததன் விளைவாக விமானி பிரேக் போடாமல் விபத்துக்குள்ளாகி புல்வெளியில் இருந்த ஒரு பெரிய கல்லில் மோதியது. அதிர்ஷ்டவசமாக மலையில் உள்ள மேய்ச்சல் நிலத்திற்கு அருகில் பலர் இருந்தவையினால் அவர்கள் காயமடைந்த நபருக்கு விரைவாக முதலுதவி அளித்தனர். ரேகாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காயமடைந்த நபரை ஹெலிகாப்டர் மூலம் கூரில் உள்ள கிராவுண்டன் கண்டோனல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த நபருக்கு மிதமான காயங்கள் ஏற்பட்டன. ஆனால் உயிருக்கு எந்தவிதமான ஆபத்துகளும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் தொடர்பில் தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையை கிராவுண்டன் கண்டோனல் போலீசார் மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து நடாத்தி வருகிறது. விமான விபத்துகளுக்கு பொறுப்பானவர் தொழில்நுட்ப குறைபாடுகள், பைலட் பிழை அல்லது பிற காரணிகள் விபத்துக்கு வழிவகுத்திருக்குமா என்பது குறித்து தற்போது மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சுவிஸ் ஆல்ப்ஸ் மலையில் பாராகிளைடிங் என்பது பிரபலமான ஒன்று. ஆனால் அது பல்வேறு ஆபத்துக்களையும் விபத்துக்களையும் ஏற்படுத்துகிறது. சவாலான நிலப்பரப்பில் பறக்கும்போது எச்சரிக்கையாகவும் அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சூரிச் கண்டோனல் காவல்துறையினர் ஞாயிற்றுக்கிழமை டிட்டிகோன் சில்பேர்ன் தொழில்துறை பகுதியில் உள்ள சட்டவிரோத சூதாட்ட நிறுவனத்தை ஆய்வு செய்து அதற்கு சீல் வைத்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் சூதாட்டத்தை மேற்பார்வையிடுவதற்கு பொறுப்பான பெடரல் கேமிங் ஃபோர்ஸ் சார்பாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. உரிமம் பெறாத கெசினோ ஒரு கட்டடத்தின் அடித்தளத்தில் அமைந்துள்ளது. சம்பவ இடத்தில் அவசர சேவைகள் சுமார் 20 பேரை சந்தித்தன. அவர்களில் சிலர் சூதாட்டத்தில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். இந்த சோதனையின் போது சுமார் 15,000 சுவிஸ் பிராங்குகள் ரொக்கம், பல கணனிகள் மற்றும் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சாதனங்கள் சட்டவிரோத சூதாட்டத்தை ஒழுங்கமைக்க அல்லது நடத்த பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. வளாகத்தில் சோதனை நடாத்திய போது போலீசார் ஒரு கை துப்பாக்கியினையும் கண்டுபிடித்துள்ளனர். இது துப்பாக்கிச்சூடு நடாத்துவதற்காகவா அல்லது வேறு சாத்தியமான குற்றங்களுடன் தொடர்புடையதா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிகமாக பல்வேறு சட்ட மீறல்கள் தொடர்பில் காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது. அவற்றில் மண்டல விருந்தோம்பல் சட்டம், செயலற்ற புகைப்பழக்கத்திலிருந்து பாதுகாப்பு குறித்த கூட்டாட்சி சட்டம், புகையிலை பொருட்கள் சட்டம் மற்றும் மின்னணு சிகரெட்டுகள் மீதான சட்டம் என்பவற்றோடு உணவகம் அதிகாரப்பூர்வ அங்கீகாரமில்லாமல் இயக்கப்பட்டதனால் பல்வேறு சட்ட மீறல்களும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. சூதாட்ட நடவடிக்கையின் சந்தேகத்துக்குரிய ஆபரேட்டர்கள் போலீசாரினால் விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுவார்கள். கடுமையான செயல்பாட்டு குறைபாடுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் காரணமாக ஆய்வுகளுக்கு பிறகு அந்த தொழில்துறை கட்டடம் உடனடியாக மூடப்பட்டது. அங்கிருந்த அனைவரும் வளாகத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதோடு சூரிச் மாகாணத்திலோ அல்லது அதற்கு அப்பாலோ உள்ள வேறு சட்டவிரோத சூதாட்ட வலையமைப்புகளுடன் தொடர்புகள் உள்ளதா என்பது தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சட்டவிரோத சூதாட்ட நிறுவனங்கள் அல்லது அங்கீகரிக்கப்படாத கேமிங் சேவைகள் தொடர்பான சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொள்ளுகின்றனர். இதுபோன்ற விளையாட்டுகளில் பங்கேற்பது சட்ட ரீதியான விளைவுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அதிக நிதி அபாயங்களை ஏற்படுத்தும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். VTS Finance GmbH சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க, வீட்டுக்கடன், தனிநபர் வங்கிக் கடன், வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா? மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா? உங்களுக்கு தரமான முறையில் சோலார் பூட்டி தரப்படும். விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம். VTS Finance GmbH. சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு 35 வருடங்களாக பொதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் MCS கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது. போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை. MCS கார்கோ.
அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையேயான பல மாதங்களாக நீடித்து வரும் வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் தொடங்கியுள்ளதாக சீன அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளை சீனாவின் சார்பில் துணை பிரதமர் ஹே லிபெங் தலைமையில் குழுவும் அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெஸ்லன் தலைமையிலான குழுவும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்தின் தொடக்கத்தில் பேசிய பெஸ்லன் இந்த சந்திப்புகள் மூலம் பெரிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டாம் என்றால் இது ஒரு முக்கிய முன்னேற்றமாகும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது அமெரிக்கா சீனாவிலிருந்து வரும் பெரும்பாலான பொருட்களுக்கு குறைந்தபட்சம் 145% வரியை விதித்துள்ளது. இதற்கு பதிலளிக்க சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரியினை விதித்துள்ளது. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் கணிசமாக குறைந்து வருவதாகவும் மாலுமிகள் மற்றும் பொருட்கள் அனுப்பும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். விகிதங்களை பாதியளவுக்கு குறைத்தாலும் வர்த்தக மட்டங்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைக்கான பெசன்ட் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் ஜெனீவாவுக்கு செல்கின்ற நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை 80% குறைக்க வாய்ப்பு இருக்கலாம் என கூறியுள்ளார். அதே நேரத்தில் சீனா அமெரிக்காவுக்கு தனது சந்தையை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் முன்வைத்துள்ளார். இந்த வரி அதிகரிப்பால் அமெரிக்காவில் உள்ள நுகர்வோருக்கு உள்நாட்டு விலைகள் ஏறத் தொடங்கியுள்ளன. கோல்ட்மேன் சாக்ஸ் வல்லுநர்கள் கூறியது போல் வருட இறுதிக்குள் முக்கிய பணவீக்க அளவு இருமடங்காக அதிகரித்து 4% உயரும் எனவும் கணிப்பிடப்பட்டுள்ளது. 145% வரி விதிக்கப்பட்ட பொருட்கள் தற்போது அமெரிக்க துறைமுகங்களில் இறங்க தொடங்கியுள்ளதினால் உடனடியாக விலைகள் குறையும் என்று எதிர்பார்க்க முடியாது. அமெரிக்கா சீன பொருட்கள் மீது மிக்க சார்புடைய நாடாகும் என்பதை விட அவை அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டுள்ளன. காலனி, உடைகள், மின்னணு பாகங்கள், குழந்தை பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள் என எண்ணற்ற வகை சீன பொருட்கள் அமெரிக்காவுக்குள் ஆக்கிரமித்துள்ளன. ஆனால் இப்போது அவை குறைவடைந்து வருகின்றன. நேஷனல் ரிட்டைல் ஃபெடரேஷன் அமைப்பின் கணிப்பின்படி 2025 இரண்டாம் பாதியில் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு வரும் இறக்குமதி 75% தொடக்கம் 80% வரை குறையும் என ஜேபி மோர்கன் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த வர்த்தக போர் அமெரிக்க பொருளாதாரத்தையும் பாதித்துள்ளதோடு 2022ஆம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்காவின் ஜிடிபி வீழ்ச்சி கண்டுள்ளது. இதே நேரத்தில் சீனாவிலும் நெருக்கடி அதிகமாகியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவுக்கான சீன ஏற்றுமதி $33 பில்லியன் இருந்து 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து $41.8 பில்லியன் வீழ்ச்சியடைந்துள்ளது. சீனாவின் தொழில்துறை குறைந்தபட்சம் 16 மாதங்களில் வேகமாக வீழ்ச்சியை கண்டுள்ளதாகவும் இது பீஜிங்கிற்கு புதிய பொருளாதார தூண்டுதல்களை வழங்க தேவையை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜெனீவாவில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. புகையை சுவாசித்தமையினால் பெண் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த இடத்தில் வசிக்கும் 15 பேருக்கு அவசர மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவா தீயணைப்புத்துறை மீட்பு சேவையின் அறிக்கையின்படி காலை 7 மணிக்கு சற்று முன்பு அவசர அழைப்பு மையத்துக்கு அழைப்பு வந்தது. தீ பல மாடி அடுக்கு கட்டடத்தில், குறிப்பாக 2வது மாடியிலுள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலும் அதிகமாக பரவத் தொடங்கியது. தீயணைப்பு வீரர்கள் வந்தபோது பாதிக்கப்பட்ட பிரிவிலிருந்து அடர்த்தியான புகை மற்றும் தீப்பிழம்புகள் பரவத் தொடங்கின. அடுக்குமாடி குடியிருப்பின் குத்தகைதாரரான ஒரு பெண் ஏற்கனவே புகையினை சுவாசித்தமையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். மேலும் சிகிச்சைக்காக அவர் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக அவருக்கு உயிர் ஆபத்துக்கள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகை வெளிப்பாடு மற்றும் பதட்டம் தொடர்பான லேசான அறிகுறிகளுக்காக சம்பவ இடத்தில் இருந்த 15 பேரை துணை மருத்துவர்கள் மதிப்பிட்டு சிகிச்சை அளித்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைவாக செயற்பட்டு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அவர்களின் துரித நடவடிக்கையால் தீப்பிழம்புகள் அருகிலுள்ள பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. சிறிது நேரத்திலேயே கட்டிடம் காற்றோட்டமாக மாற்றப்பட்டு புகை வெளியேறத் தொடங்கியது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தற்போது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சனிக்கிழமை மாலையில் கிளாரூஸ் மாகாணம் நீதரூரன் அருகே A3 மோட்டார் பாதையில் நடந்த ஒரு ஆபத்தான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததோடு பாரிய போலீஸ் நடவடிக்கைக்கும் வழிவகுத்திருந்தது. 36 வயதுடைய நபரொருவர் திருடப்பட்ட டிராக்டரை தவறான வழியில் ஓட்டிச் சென்றார்.
செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் போதைப்பொருள் பாவனைக்கு பின்னர் இவ்வாறான நடவடிக்கையை குறித்த சந்தேக நபர் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கிளாரோஸ் கண்டோனல் காவல்துறையினுடைய கூற்றுப்படி இந்த சம்பவம் மே 10 சனிக்கிழமை இரவு 7:45 மணிக்குள் நிகழ்ந்ததாக தெரிவித்தனர். அந்த நபர் முதலில் ஒரு டிராக்டரை திருடி நீதரூனன் அருகிலுள்ள A3 நெடுஞ்சாலையில் ஓட்டிச் சென்றார். அவர் அனைத்து போக்குவரத்து விதிமுறைகளையும் தாண்டி அவற்றையெல்லாம் மீறி எதிரே வந்த பாதையில் ஓட்டிச் சென்று பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார். பின்னர் சூரிச் நோக்கி நெடுஞ்சாலையில் தவறான வழியில் அவர் ஓட்டிச் சென்றுள்ளார். குறிப்பாக அந்த நபர் சாலையில் தவறான திசையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் ஓட்டிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித விபத்துக்களும் ஏற்படவில்லை. டிராக்டர் தவறான திசையில் செல்வதை கவனித்த வாகன ஓட்டிகள் உடனடியாக செயற்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த ஆபத்தான பயணம் கிளார்னன் லேண்ட் ஓய்வு நிறுத்தத்தில் முடிந்தது. தவறான வழியில் சென்ற ஓட்டுநர் வாகன நிறுத்துமிடத்திற்கு திரும்பினார். அப்போது கிளாரோஸ் மற்றும் சென்ட் காலன் மாகாண காவல்துறை அதிகாரிகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த இடத்திலேயே கைது செய்யப்பட்டார். சோதனையின் போது அந்த நபரிடம் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பது தெரியவந்தது. மது அல்லது போதைப்பொருள் பாவித்திருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அதனால்தான் இரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகள் எடுக்க உத்தரவிடப்பட்டு திருடப்பட்ட டிராக்டரை கிளாரோஸ் கண்டோனல் போலீசார் பறிமுதல் செய்தனர். அதிகாரிகள் இப்போது பல கடுமையான போக்குவரத்து குற்றங்கள், வாகன திருட்டுகள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் ஆகியவற்றை விசாரித்து வருகின்றனர். சாத்தியமான குற்றச்சாட்டுகள் மற்றும் மேலதிக நடவடிக்கைகள் குறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நெடுஞ்சாலைகளில் ஆபத்தான சூழ்நிலைகளை விரைவாக தணிக்க சாலை பயனாளர்களிடமிருந்து விரைவான பதிலும் காவல்துறையினரிடமிருந்து நெருக்கமான ஒத்துழைப்பும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் வலியுறுத்துகிறது. சுவிட்சர்லாந்தில் பலருக்கு சைபர் குற்றம் ஒரு தீவிரமான பிரச்சனையாகும். ஆக்ஸா இன்சூரன்ஸ் சார்பாக சொட்டோமோ ஆராய்ச்சி நிறுவனம் நடாத்திய புதிய ஆய்வின்படி இது இப்போது சுவிட்சர்லாந்தின் 2வது பெரிய சவாலாக பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகரித்து வரும் சுகாதார காப்பீட்டு செலவுகளுக்கு பிறகு மிகப்பெரிய சவாலான விடயமாக சைபர் கிரைம் தற்போது தலை தூக்கியுள்ளது. இந்த ஆய்வு 2025 பிப்ரவரி மற்றும் மார்ச்சுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் 1706 பெரியவர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களில் 7 பேரில் ஒருவர் ஏற்கனவே இணைய மோசடி காரணமாக பணத்தை இழந்துவிட்டமை தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும் பகுதியினர் குறைந்தது 1000 பிராங்குகளுக்கு மேல் இழந்துள்ளனர். இது நிதி இழப்புகளுக்கு மட்டுமல்லாமல் அதிக மன அழுத்தத்திற்கும் வழிவகுக்கும் ஒரு செயற்பாடாகும். இருப்பினும் இந்த வழக்குகளில் 46% மட்டுமே மோசடி குறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். சிறிய இழப்புகளை கொண்ட பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கும் விகிதம் இன்னும் குறைவாகவே இருந்தது. 1/3 பங்கிற்கும் குறைவானவர்கள் காவல்துறைக்கு சென்றனர். 2024 ஆண்டில் புகாரளிக்கப்பட்ட சைபர் குற்றங்களில் 14% மட்டுமே தீர்க்கப்பட்டுள்ளன. எனவே வெற்றிகரமான வழக்கு தொடரலில் நம்பிக்கை குறைவாக இருப்பதும் இதற்கு ஒரு காரணமாக அமையலாம். ஆனால் அதுதான் மோசடி செய்பவர்களுக்கு இவ்வாறான குற்றங்களை செய்ய மென்மேலும் தூண்டுதலை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட ஒவ்வொரு மோசடி வழக்கும் புகாரளிக்கப்பட வேண்டும். இந்த வழியில் மட்டுமே காவல்துறையினர் இவ்வாறான குற்றங்களை அடையாளம் காணவும் வெவ்வேறு வழக்குகளுக்கு இடையே தொடர்புகளை நிறுவவும் குற்றவாளிகளுக்கு எதிரான இலக்கு நடவடிக்கை எடுக்கவும் முடியும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர். சைபர் குற்றங்கள் அனைத்து வயதினரையும் பாதிக்கின்றன. ஆனால் இளைஞர்கள் குறிப்பாக ஆபத்தில் உள்ளதாக தற்போதைய இந்த கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.